பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை நாகு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்கப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலமாம் பண்ணுவேன். நீ கனவீனனானபடியால் அதை உனக்கு பிரேத குழி ஆக்குவேன். நல்லா கவனிங்க. உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. உன் தேவர்களின் கோவில் இருக்கிற, நல்லா கவனிங்க, தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்கப்பட்ட விக்கிரகத்தையும், நல்ல வார்த்தை, ஆண்டோட வார்த்தை, வெட்கப்பட்ட விக்கிரகத்தையும் வாரிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன். கர்த்தர் வெறுக்கிறார் அந்த விக்கிரக ஆராதனையை கர்த்தர் வெறுக்கிறார். விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவைகளை அதை உண்ணுவதற்கு கர்த்தர் வெறுக்கிறார். அப்போ பாருங்க என்ன சொல்லுகிறா, அதை நீ கனப்படுத்துவாயானால். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்ம முழுமையாய் விக்கிரக ஆராதனை செய்த நாம அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மை தெய்வம் என்று அறிந்து இப்போ ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானசானம் எடுத்த பிறகு எந்த சூழ்நிலையிலும், தேவனை தவிர எந்த சூழ்நிலையிலும் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. அல்லேலூயா. அதை நாம் கனப்படுத்துவோமானால், பாருங்க எப்படி சொல்றா, உனக்கு பிரேத குழி ஆக்குவேன். இதோ சமாதானத்தை கூறுகிற சுசேஷுடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இதோ சமாதானத்தை கூறுகிற சுசேஷனுடைய கால்கள், இப்போ சமாதானத்தை கூறக்கூடிய சுசேஷனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி. அல்லேலூயா. ஆசரி உன் பொருத்தனைகளை செலுத்து. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கென்று நம்ம என்ன ஒரு பொருத்தனை செலுத்துகிறோமோ அந்த பொருத்தனையை செலுத்த தாமதிக்க கூடாது. அல்லேலூயா. பொருத்தனை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்போ துஷ்டன் வாலிபர்களுக்கு, வாலிப பெண் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், இவர்களுக்காக நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே கேள்விப்படுகிறோம். இப்படியெல்லாம் அந்த 10 வயது பிள்ளையை நாம் கேள்விப்பட்டோம். அப்படியெல்லாம் கேள்விப்படுகிறோம். நல்லா கவனிங்க. அரசாங்கம் நமக்கு பாதுகாப்பு அல்ல, அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகளும் நமக்கு பாதுகாப்பு இல்லை. தேவன் ஒருவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாவலர். அல்லேலூயா. தேவன் ஒருவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாவலராக இருக்கிறார். நான் ஜெபிக்கும் பொழுது, அப்போ துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அந்த வார்த்தையை சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்து அனுப்ப வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள், காலேஜ் போகிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்து அனுப்புங்கள். பெற்றோர்களும் பாதுகாப்பு அல்ல. நல்ல கவனிங்க. பெற்றோர்கள் ஆகிய நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாவலர் அல்ல. கர்த்தர் ஒருவரே பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் தான் நம்மளை பாதுகாத்து நம்முடைய பிள்ளைகளை, நம்மையும் பாதுகாத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கொண்டு, வார்த்தையின்படி வாழ்வோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தகப்பனே, மை துதிக்கிறோம். சோத்திரம் கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம். சோத்திரம் ஆண்டவரே, நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமுள்ள கருத்தில் ஒரு சேங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.